ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் ஒரு நெகட்டிவ் ரோலும் ஒரு பாசிட்டிவ் ரோலும் வந்துட்டு மோத போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எபிசோடில் காமிக்கிருக்காங்க. பாசிட்டிவ் ரோலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்யாமாவும் அண்ட் நெகட்டிவ் ரோலில் வந்து கதிரேஷனும் வந்துட்டு இந்த எபிசோட்ஸில் காமிக்க இருக்காங்க. இத்தனை நாளாக வந்து கதிரேஷன் வராமல் இருந்தார், வந்தவுடனேவே பெரிய கலவரத்தோடு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வெண்பாவை வந்து எப்படியாவது விஜய்கிட்ட இருந்து திரும்பவும் வாங்கணுங்கிற ஒரு பெரிய குறிக்கோளால் இருக்கார். நார்மலான லைஃப் தான் அவங்க வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பெருசாக இன்வால்வ் ஆகாமல் தான் இருந்தாங்க. ஆனால் ஜோசியக்காரர் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வந்து வெண்பா மூலிமா அங்கே இருக்கிறதுனால வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டா அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே செழிப்படையும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ புதுசாக வந்துட்டு மறுபடி கலவரத்தை மூட்டருக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜியை தேடி வந்திருக்காங்க. ஸோ ராஜி கிட்ட தான் ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மெயினாக ஐ விட்னஸ் வேணும். இந்த இப்போ கொலையை இப்போ அவங்க அம்மா அதை வெண்பாவோட அம்மா வந்து கொலை பண்ணவங்க யார் அப்படின்னு நேரில் பார்த்த சாட்சி இருந்தால் மட்டும்தான் விஜயை வந்துட்டு ஜெயில திரும்பவும் போட முடியுங்கிறதுக்காக அவங்களோட உதவியை நாடி வந்திருக்காரு கதிரேசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜி கிட்ட உதவி கேட்க வந்திருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ விட்னஸ் யாரா நிற்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நல்லா யோசிச்சு தான் வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராஜி வந்து அந்த டயத்தில் வந்துட்டு ஊரில் இல்லை. இப்போ வந்து ரஞ்சிதா தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரஞ்சிதா தான் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஐ விட்னஸாக இருக்கிறாங்க. மெயினாக வந்து எனக்கு கொடுக்க வேண்டியது வந்து நீ கொடுத்துரு, உனக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் இதில் வந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு தேவை, கதிரேஷனுக்கு தேவை வந்து வெண்பா தான். அதே மாதிரி ராஜிக்கு தேவை வந்து விஜயும் மல்லியும் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாமே ஒரே கல்லில் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமும் கூட. ஸோ அதுக்கு வந்து வித்யாமா தான் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எபிசோடில் காமிக்கிறதுக்கான சின்ன ஹிண்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வக்கீல சொல்லியிருப்பாரு வித்யாமா தான் விஜய் கிட்ட இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வித்யா அம்மா என்ட்ரி கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் வந்து அவங்க வெட்டிங் டே செலிப்ரேஷனுக்காக விஜய் ரொம்பவே சந்தோஷமாக ஃபஸ்ட்டு மல்லியை வந்து ஒய்ஃபை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்காக மனசளவில் ஒய்ஃபுக்கு வாங்கிறது தான் அவர் ஒரு கிஃப்ட்டும் அண்ட் தென் வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வராரு. அதை பார்த்தோன்னே மல்லி வந்து பயங்கரமாக செலுத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஸோ அந்த டயத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. கண்டிப்பாக வித்யாமா வந்து விஜய்க்கு சாதகமாக பேசி அவரோட சொத்து வந்து வெண்பாவும் மட்டும் இல்லாமல் அவங்க சொத்து விஷயத்துலையும் வந்துட்டு ஈடுபட்டு அவங்களோட சொத்தையும் வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு தகவலோட நெக்ஸ்ட் மல்லி சீரியல் அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.